ஸோ மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ N, டைமெத்தில் அனிலின் வித் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 நைட்ரேஷன். அப்போ N, டைமெத்தில் அனிலின் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். இதுதான் N, டைமெத்தில் அனிலின். இதுல நைட்ரேஷன் பண்ணும்போது H2SO4 அண்ட் HNO3. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நமக்கு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடந்துரும். ஸோ ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடந்துரும். ஸோ அப்போ நமக்கு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அது நடந்துரும். நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ நமக்கு தெரியல, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ நெக்ஸ்ட் தான் நமக்கு நைட்ரேஷன் நடக்கும். H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். அப்போ இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்கிறதுனால நமக்கு வந்து மெட்டா பொசிஷன் ஃபேவர். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படினால மெட்டால வந்து டைரக்ட் பண்ணும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து மெட்டா பொசிஷன்ல வந்து நைட்ரோ குரூப் வரும். நெக்ஸ்ட் வந்து H+ வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இதுதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ மேக்ஸிமம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இதுல மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. இப்போ கிளாஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம், சொல்லியுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்டா தான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன்.